வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு இருந்த நிலையை மாத்தி தெற்கு தான் வழிகாட்டுது என்ற நிலையை திராவிட மாடல் உருவாக்கி இருக்கிறோம். அப்படி வழிகாட்டக்கூடிய தெற்கை வஞ்சிக்கிற செயல்ல தான் ஒன்றிய பாஜக அரசு இறங்கி இருக்கு. மகளிருக்கு இடஒதுக்கீடு கொடுக்கிறோம் என்பதை காரணமாக காட்டி ஒன்றியத்துல தமிழ்நாட்டோட பிரதிநிதித்துவத்தை குறைக்க பார்க்கிறாங்க. மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி நாட்டோட வளர்ச்சிக்கு துணை நின்ற தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களை தண்டிக்க பார்க்கிறாங்க. இது இந்தியாவில் இருக்கிற அத்தனை ஜனநாயக இயக்கங்களும் எதிர்க்க போறோம். இந்த அநியாயத்தை எல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்கிற துணிச்சல் பழனிசாமிக்கு இருக்கா? மற்றதுக்கெல்லாம் வாய்க்கிழியே பேசுற பழனிசாமி பாஜக அட்டுழியங்களை எதிர்த்து கேள்வி கேட்க சொன்னா மட்டும் சைலண்ட் மோடுக்கு போயிடுறாரு. மோடியையும் அமித்ஷாவை எதிர்த்து பேசணும்னா பயத்திலேயே சுவிட்ச் ஆஃப் ஆயிடுது, ஆஃப் படுத்துறாரு. அவர் எதற்காக பிரச்சாரத்துக்கு போறார் தெரியுமா? இப்படிப்பட்ட ஒரு அடிமை உலகத்திலே யாரும் பார்த்ததில்லை என்ற கிண்ண சாதனையை படைக்கத்தான் பிரச்சாரம் பண்றாரு. இவருடைய ஓனர் யாரு? பாஜக. யாரு இவருடைய ஓனர்? யாரு? பாஜக. இங்க மீனவ சொந்தங்கள் வந்திருப்பீங்க. உக்ரைன் போரை நிறுத்திட்டேன், அமெரிக்காவை அலற விட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய விஸ்வகுரு மோடி அவர்கள் அண்டை நாடான இலங்கை கிட்ட பேச சொன்னா மௌன குருவா ஆகிறாரு. பாக்குறோமா இல்லையா? தட்டி கேட்க முடியலன்னு சொல்றதை விட தமிழ்நாட்டு மீனவர்கள் தானே என்ற காலத்தால் தட்டி கேட்காம இருக்காருன்னு தான் சொல்லணும். நம்ம தமிழ்நாட்டு மீனவர்களை இந்திய மீனவர்களாக நினைச்சிருந்தா இப்படி அல்லல்பட விட்டிருப்பாரா? கச்சத்தீவு மற்றும் மீனவர்கள் பாதுகாப்பு தொடர்பா தமிழ்நாடு அரசு சார்பாக சட்டமன்றம் தீர்மானத்தை நிறைவேற்றி கோரிக்கை அனுப்பி வச்சிருக்கிறோம். இதுவரை ஒன்றிய பாஜக அரசு எடுத்த நடவடிக்கை என்ன? எதுவும் இல்லை. இதுதான் நாம கேட்கிற கேள்வி. பாஜகவுக்கு தமிழ்நாட்டு மேல வர திடீர் அக்கறை என்பது வெறும் அரசியல் ஸ்டண்ட் மட்டும்தான். அவங்க செய்யறது அதை தந்திரமும் இல்ல, இரட்டை வேடை தந்திரம்.